திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பாரண்யேஸ்வரர் தேவஸ்தானத்தில் வைகாசி விசாக பிரம்மோற்சவ விழா கடந்த 5ஆம் தேதியன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து பல்வேறு விதமான அபிஷேகங்கள் மற்றும் வழிபாடுகள் நடைபெற்று வந்தன. நாள்தோறும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்று வந்தது. முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் CP ராதாகிருஷ்ணன் தேரோட்டத்தில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். அதனைத் தொடர்ந்து சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் சிவன், அம்பாள் மற்றும் சனீஸ்வர பகவானை தரிசனம் செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், தூய்மையான புதுச்சேரியை உருவாக்க அரசு அதிகாரிகள் மற்றும் அரசியல்வாதிகளோடு மக்களும் இணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். ஆந்திராவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் கஞ்சாவை ஒழிப்பதற்காக ஆந்திர தலைவர்களுடன் பேசியுள்ளதாகவும், தேர்தல் நன்னடத்தை விதிகள் முடிந்தவுடன் கடுமையான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும் அவர் தெரிவித்துள்ளார். முன்னதாக புதுச்சேரி மாநில துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் துணைநிலை ஆளுநரை பூங்கொத்து கொடுத்து வரவேற்றார். பாண்டிச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி நகரம், காரைக்கால் நகரம் இந்தியாவிலே இருக்கின்ற நகரங்களில் தூய்மையானதாக, அழகானதாக எப்படி மாற்றுவது என்பதுதான். இது ஏதோ அரசு அதிகாரிகள், அரசியல்வாதிகள் மட்டும் முயற்சித்தால் போதாது, பொதுமக்களுடைய ஒத்துழைப்பும் மிக மிக அவசியம். 3 பேரும் இணைந்து செயல்படுகின்ற பொழுது அந்த புதிய பாண்டிச்சேரியை, புதிய காரைக்காலை நம்மாலே நிச்சயமாக படைக்கும். கஞ்சாவை முக்கியமாக ஒழிப்போம். நிச்சயமாக ஆந்திராவிலிருந்து வருகின்ற கஞ்சாவை ஒழிப்பதற்கு அந்த ஆந்திர தலைவர்களோடும் நான் பேசியிருக்கிறேன். தேர்தல் முடிவு வந்த பின்பு மிக கடுமையான நடவடிக்கைகள் ஆந்திரம், தமிழகம், பாண்டிச்சேரி இருந்தது. உங்களுக்கு இதே மாதிரி இன்ஃபர்மேட்டிவான கண்டென்ட் வேணும் அப்படின்னா நம்ம நேயம் டிஜிட்டல் யூடியூபை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே.